வெல்கம் பேக் டு DotNet Tamizha. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா போஸ்ட் பேக் அப்படிங்கிற ஒரு ஏஎஸ்பி டாட்நெட் கான்செப்ட் பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போஸ்ட் பேக் அப்படின்னா என்ன, அதை எப்படி ஏஎஸ்பி டாட்நெட்டில் ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ அதோட டெஃபனிஷன் என்ன, இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கா, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த போஸ்ட் பேக் அப்படிங்கிறதுக்கான டெஃபனிஷன் வந்து நம்ம பார்த்துடலாம் என்ன அப்படிங்கிறத. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிக்காமீங்க பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் போஸ்ட் பேக் அப்படிங்கிறதுக்கான டெஃபனிஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். போஸ்ட் பேக்னா என்ன அப்படிங்கிறத ஈஸியாக டிபிக் பண்ணிக்காங்க இந்த டெஃபனிஷனில். போஸ்ட் பேக் இஸ் அ நேம் கிவன் டு த ப்ராசஸ் ஆஃப் சப்மிட்டிங் அண்ட் ASP.NET பேஜ் டு த சர்வர் ஃபார் ப்ராசஸிங். ஸோ ஒரு ASP.NET பேஜை வந்து நீங்கள் வந்து சர்வர்கிட்ட வந்து ஃபர்தர் ப்ராசஸிங்காக சப்மிட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் தான் வந்து போஸ்ட் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த டெஃபினிஷனோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதை வந்து இன்னும் ஃபர்தராக வந்து நம்ம டீட்டெயிலாக ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கலாமா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன், ஒரு பட்டன் வச்சுருக்கேன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிவ் வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த மூணையும் வந்து சர்வர் கண்ட்ரோலாக அங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் உள்ள என்ட்ரு பண்ணுற வேல்யூ வந்து டிவ்வில் வந்து நான் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்போ அப்படின்னா நான் வந்து கமாண்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணும்போது, சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேல்யூ வந்து இதில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை வந்து கோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ இங்கே வந்து பேஜ் லோட் ஈவெண்ட்டில் வந்து இந்த பேஜ் வந்து போஸ்ட் பேக் ஆகிருக்கா அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கான செக் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன செக் இது. இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அப்படி போஸ்ட் பேக் ஆகியிருந்தது அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து அப்படியே இந்த டிவில் வந்து ஷோ பண்ணிடு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கோட் எழுதியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து எப்படி ஃபர்தராக ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ வந்து default.aspx அப்படிங்கிற பேஜை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி சர்வர்கிட்ட கேட்குறேன். ஸோ சர்வர் வந்து ரெண்டர் பண்ணுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து டிஃபால்ட் ஈவெண்ட். ஓகேங்களா. ஸோ பேஜ் லோட் ஈவெண்ட் வந்து ஃபஸ்ட்டு கால் ஆகும். ஸோ இந்த பேஜ் லோட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜை வந்து லோட் பண்ணுது. ஸோ லோட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து போஸ்ட் பேக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுது. நம்ம வந்து ரிக்வெஸ்ட் தான் பண்ணியிருக்கோம், நம்ம எதுவுமே போஸ்ட் பண்ணவே இல்லை. சர்வர்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் தான் பண்ணியிருக்கோமே தவிர நம்ம வந்து எதுவும் போஸ்ட் பண்ணல. ஸோ அதனால இந்த போஸ்ட் பேக் போஸ்ட் பேக் அப்படிங்கிறது வந்து ஃபால்ஸாக இருக்கும். ஸோ அதனால உள்ளே போகாது, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து எனக்கு வந்து சர்வர் வந்து பேஜை வந்து ரெண்டர் பண்ணிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு நேம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ தான் வந்து என்ன நடக்க போகுதுன்னா ஆக்சுவல் போஸ்ட் பேக் நடக்க போகுது. நான் வந்து இந்த வேல்யூ வந்து பேக் டு த சர்வர் போஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. சர்வர்கிட்ட வந்து இந்த வேல்யூ வந்து போஸ்ட் பண்ணி அதுகிட்ட கொடுக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து போஸ்ட் பேக் பண்ணிட்டேன். சர்வர்கிட்ட வந்து அந்த வேல்யூ வச்சு போஸ்ட் பேக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு போஸ்ட் பேக் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூனா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி எதுக்குன்னா இந்த ரிக்வெஸ்ட் வந்து போஸ்ட் பேக்கா இருக்கா இல்லையா, இந்த பேஜ் வந்து போஸ்ட் பேக் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த போஸ்ட் பேக் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நான் போஸ்ட் பேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணி வச்சு சர்வர் உடனே என்ன பண்ணுது, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உள்ள வேல்யூ எடுத்து, டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து இந்த டிவ்வில் வந்து ஷோ பண்ணிடுது, இந்த டெக்ஸ்ட்டை வந்து செட் பண்ணிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரெண்டர் ஆகிற பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து DotNet Tamizha அப்படிங்கிற நம்ம என்டர் பண்ணிக்கிற வேல்யூ வந்து இதாகிடுது. ஸோ இதுதான் வந்து போஸ்ட் பேக். இப்போ உங்களுக்கு வந்து கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து ஒரு ஃபார்மை ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த ரிக்வெஸ்ட் பண்ணுற ஃபார்மில் சில வேல்யூஸை என்டர் பண்ணிட்டு அந்த வேல்யூஸை வந்து
ஃபர்தர் ப்ராசஸிங்காக சர்வர்கிட்ட சப்மிட் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் தான் வந்து போஸ்ட் பேக் அப்படின்னு பேர். ஸோ ஃபர்தராக அந்த ப்ராசஸ் அந்த சர்வர் வந்து ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து இங்கே காமிக்குது. ஸோ இந்த ரவுண்ட் ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுண்ட் ட்ரிப் தான் வந்து போஸ்ட் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போஸ்ட் பேக் அப்படிங்கிற கான்செப்டை வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது யார் யாருக்கெல்லாம் போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றினா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈகராக இருக்கேன். ஸோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். ஸோ கூடிய விரைவிலேயே இதே மாதிரியான ஒரு ASP.NET கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஹாப்பி ப்ரோக்ராமிங் கைஸ், ஸ்டே சேஃப், பாய்.